சூட்கேஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இத்தனை வருஷம் சினிமா கரியரில் ஒரு மெமரிஸை உள்ள பூட்டி வைக்கணும் அப்படின்னா எதை பூட்டி வைக்கணும்? வெத்தலை பாக்கு. ஆக்சுவலி ஃபன் பார்ட் அந்த வெத்தலை பாக்குங்கிறது தான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுத்ததுங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மெமரிஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதில் நான் கட்டின சேரீ அதெல்லாம் நான் கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா இன்றைக்கி லேடி கெட்டப்பு இல்லைன்னா இப்போ கூட யாருக்கும் தெரியாது. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு லேடி கெட்டப் பார்த்தது ஒரு ஷேவிங் மிஷினு, ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட்டு, எங்கள் அம்மாவோட பாவாடை, இதை தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கி வைப்பேன். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு. இப்போ நீங்க போனை தூக்கி கையில கொடுத்துட்டு விட்டுறீங்களே, வயசானவங்க பேசிக்கிட்டே பதில் பேசாட்டி பேசிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்றாங்க அப்பா நான் தனியா இருந்தா தான் நல்லா இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு சூட்கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? இந்த சூட்கேஸ் எந்த இடத்த சுத்தி வருதோ அந்த இடத்தோட முக்கியமான பொறுப்புல நான் இருக்கேன். சூட்கேஸ் எப்படி சுத்தி வரும்? அதுலயே சுத்தி சொல்றாங்க. மதன் சூட்கேஸ் சுத்தி வந்ததா இல்லையா மதன்? ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்க இந்த சூட்கேஸ் படத்தோட டீமில் இன்னும் 3 பேர் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. அவங்களோட இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். இங்கே ஒரு பெரிய கேள்வி போயிட்டு இருந்தது, உங்களுக்கு சூட்கேஸுக்கு என்ன சம்பந்தம்? யோசிக்கிறேன், லேட் ஆகும். சரி, பஃபர்ல இருக்காங்க போல. இல்ல அவங்க அது அது அந்த இல்ல திடீர்னு கேட்டா I was not in the previous segment, right? You asked me from the beginning. இல்ல மேடம், சூட்கேஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது சூட்கேஸ்ங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டாரு. அதுக்குன்னு நீங்க என்னமோ ஒரு மாசம் கிளாஸ் போற மாதிரி, ஏன்னா இப்போ அவங்க ட்ரைனிங் போயிட்டு இருந்தாங்க, அது முடிஞ்சிருச்சு. Acting training. பிசி போட்டாங்க போலீஸ். ஓகே, இது இந்த புதுசா போலீஸ் வந்திருக்காங்க அந்த மாதிரி. சிங்கப்பெண், சிங்கப்படை, நான் எதுவுமே கேட்கலண்ணே. இல்ல இல்ல கருப்பு கலர் Dress போட்டு வந்தனால அது நீலம். அதுக்கு ட்ரைனிங் போயிருக்காங்க. நீலம் தம்பி, நீலம் இல்ல ப்ளூ பிளாக் அண்ட் இது, அதுக்கு ட்ரைனிங் போயிருக்காங்க இவங்க. அது ஆமா, இவங்க போயிட்டு இது பண்ணிட்டு வடபழனில இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துச்சா? கான்ஃபரன்ஸ் போட்டாங்க, நம்பர் போய் பேசணுமா? காலைல 6:30 இருக்குமா? 6:45 இருக்கும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேடம் அங்கே வந்திருக்காங்க, ட்ரைனிங் வந்திருக்காங்க. அவங்க யாருமே அன்றைக்கி வரல, இவங்க மட்டும் தனியாக போயிருக்காங்க. டேட் மறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபெப்பு சொல்லியிருக்காங்க 13, இவங்க என்ன பண்ணுறாங்க மார்ச் 11 போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவங்க மாதிரி போயிட்டு தனியாக காலையில் 7 மணிலேருந்து பண்ணுறாங்க. எங்களுக்கு ஃபோன் அடிச்சு, சார் யாரோ ஒருத்தவங்க லேடி ஓடிட்டே இருக்காங்க கிரவுண்டு ஃபுல்லாக, அது என்னன்னு கேட்டேன். அப்புறம் இல்லை அப்புறம் அவங்க வீடியோ கால் பண்ணால், ஐயோ இவங்க சிங்கப்பெண் வச்சுட்டேன் இவங்க ஓடிட்டு நாங்கள் போய் அப்புறம் கூட்டம் ரொம்ப இதாகி போச்சு. இல்லை நான் ட்ரைனிங் பண்ணுவேன் சொல்லிட்டு அந்த இது சாணி அந்த இது எல்லாத்துலேயுமே பூண்டு வெளில வராங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா மாட்டோட அப்போ என்ன உள்ள போய் பார்த்தா அப்புறம் தான் அவங்க சிங்கப்பெண் இல்ல அவங்க மாட்டு பெண். அப்புறம் என்ன மாட்டு பெண் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே மேடம், சூட்கேஸ்க்கும் உங்களுக்கு என்ன மேம் சம்பந்தம்? ரொம்ப முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? என்ன வெற்றி, என்ன சம்பந்தம் சொல்லமா? என்ன வெற்றி? சூட்கேஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா, வெற்றிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன வெற்றி என்ன சம்பந்தம்னா, சூட்கேஸ்க்கும் உங்களுக்குமான சம்பந்தம். இந்த சூட்கேஸ் எந்த இடத்த சுத்தி வருதோ அந்த இடத்தோட முக்கியமான பொறுப்புல நான் இருக்கேன். அதே சுத்தி வருது. ஆமா, அது நீங்க கேட்டீங்களா, அவங்க ஒரு மாதிரி குழப்புவாங்க. சூட்கேஸ் எப்படி சுத்தி வரும்? அதுலயே சுத்தி சொல்றாங்க. மதன் சூட்கேஸ் சுத்தி வந்ததா இல்லையா மதன்? ஆமா, சுத்தம் வரும். சூட்கேஸ் இருக்கிற முக்கியமான இடத்தோட பொறுப்பு என்னோடதா இல்லையா மதன்? அவ்வளவுதான், சிம்பிள். அண்ணா சொல்லுங்கண்ணே. இந்த சூட்கேஸ்க்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த சூட்கேஸ்க்கு எனக்கு பயங்கர சம்பந்தம் இருக்கு. ஆமா ஆமா, சூப்பர். ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு, முன்னெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிற நிறைய விமர்சனங்களா வச்சு. இந்த படத்துல எப்படின்னா உங்களோட கேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். ஏன்னா படம் ஃபுல்லாவே வந்துட்டு போலீஸுடைய பிளே வந்துட்டு இந்த அங்கே நடக்கிற ஒரு ட்ராமா வந்துட்டு அதுதான் வந்து ஸ்கிப் பண்ணி விடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அந்த போலீஸ் ரோலு. ஒரு சீரியஸான போலீஸ் இல்லாமல் ஒரு ஜாலியாகவும். ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஜாலியான ஒரு இதாக இருக்கும். அதனால டீம் அமைஞ்சது. ஆக்சுவலாக இவர் காஸ்டிங் வந்து
வெற்றி சார் வந்துட்டு அமைச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காஸ்ட். மதன் சாருக்கும் இவருக்குமான காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும். அதே புகழுக்கும் செல்லா சாருக்குமான காம்பினேஷன் செகண்ட் ஹாஃப்ல வரும். அந்த ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இங்க யாருக்குமே இல்லாத இவங்களுக்கு தனியா இருக்கும். தனி track. எந்த இதுவுமே இருக்காது யாருக்கும். அதுல என்னோட ட்ரெஸ் எப்படி இருந்தது புகழ் படத்துல? சூப்பரா இருக்கும். அந்த மேலே இருக்கிற இந்த ரெண்டு இதுல பாத்திருக்கீங்களா, ஏ பிச்சைக்காரா இந்த இது பண்ணுவாங்கல்ல, ஏ பூசா, அந்த மாதிரி நல்ல புகழ் அந்த மேலே இருக்கிறத பிச்சு செருப்பு ஓட்டிருக்காங்க பாருங்க, அவங்க செப்பல் பாருங்க. ஏய் அப்படியா? அதுக்கு தான் 1 மணி நேரம் இந்த கம்மு சொல்லுங்க. அதாங்க கேமரா ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து அத்தனை பேரும் ட்ரெஸ் சூப்பரா இருக்கா எத்தனை கேமரா பார்த்தோன்னே பாரு என்னென்னமோ ட்ரெஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே நீங்க எடிட்ல கூட வச்சு பாருங்க. அந்த கேஜிஎஃப்ல வில்லன் இருப்பான் தெரியுமா, நல்லா பாருங்க. கருடன் வந்து இப்படி நிற்பான்ல, அதை நீங்க வைங்க இந்த காஸ்டியூமுக்கு அப்படியே இருக்கும். ஆனா உண்மையா எஃபர்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு இன்டர்வியூக்கு நான் ஒரு காஸ்டியூம் நான் அது பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய கை தரக்கூடாது. ஏன்னா ஒரு காஸ்டியூம் கூட அவங்களுக்கு கிடையாது. அதை போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு சைஸ் பத்தலன்ட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததை பெருசா அதுக்கப்புறமேட்டா இல்லை நான் எப்படியாச்சும் ஒரு இதுக்கு அப்புறம் அதான் நீங்கள் நல்லா பாருங்க, எல்லாமே எலாஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கு, கேட்டேன் என்னம்மா அப்படின்னு. அது மாதிரி இருக்கு ட்ரெஸ். அது அந்த பொண்ணு அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்கள்ட்ட என்னென்னா ப்ரொமோஷனுக்கு நீங்கள் போங்க, போயிட்டு ஒரு இது பண்ணுங்க, நான் என்னவோ அதை நான் பண்ணித்தரேன். 1500 தான் ஃபுல் எஃபெக்ட். சத்தியமா ஒரு குண்டூசி கூட கிடையாது ப்ரமோஷன். குண்டூசி எப்படி இதுல இருக்கும், லூசு குத்தும். பெய்ட் ப்ரமோஷன் கீழ டேக் பண்ணி போடுவீங்களா? இல்ல இது எடிட் அங்க அவங்க இவங்களோட பழைய ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அதுவே இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது பண்ணாங்க, போட்டது ஒரு நாள் போட முடியாதா, அது எல்லாமே 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எந்த ட்ரெஸ் எக்ஸ்போ போடுறதுக்குலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா மேம் ஃபியூச்சர்ல? இருக்கா? எக்ஸ்போவா போடுங்க, ஏன்னா எக்ஸ்போல நிறைய ஸ்கேம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்காக கேட்குறேன். ஆக்சுவலி பண்ணலாமே. இவங்க அந்த மாதிரி தேவை, நீ யாரை வேணா சொல்லு, அது இவங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்ட ட்ரெஸ் தான் எக்ஸ்போ போடுறாங்க. அப்போ அவன் பரவாயில்ல, இது மேடம் காயத்ரி மேடம் போட்டது ஒரு 100 ரூபான்றது 80 ரூபா 60 ரூபா கூட வாங்கிக்கலாம், வேற பேசிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சூட்கேஸை கொடுத்து அதுக்குள்ள உங்களை சினிமா மெமரிஸை வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னா எதை வைப்பீங்க? வெத்தலை பாக்கு. ஆக்சுவலி ஃபன் பார்ட் அந்த வெத்தலை பாக்குங்கிறது தான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுத்ததுங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ புகழ். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறப்ப எனக்கு அது எவ்வளோ ஃப்ரெஷ் மெமரிஸாக வருது. என்னோடய மெமரிஸாக நான் ஆரம்பித்த முதல் படத்துலேருந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே எனக்கு மெமரிஸ் தான். எதுவுமே இது பெருசு, இது சின்னது, இதை நான் ப்ரிசர்வ் பண்ணுவேன் இல்லை. நான் பண்ண ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். அண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கேருந்து நான் போனதுனால சொல்கிறேன். ஐ ஒர்க் இன் ஹிந்தி வெப் சீரிஸ் கால்டு காந்தி. அது வந்து ஹன்சல் மேத்தாவோட ப்ராஜெக்ட்டு. ஸ்கேம் பண்ணார்ல, ஸ்கேம் 1992. அது வந்து ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நான் ரெப்ரசன்ட் ஆகி போனேன் அப்படிங்கிறது. அதுவும் தட் ஹஸ் ஹேப்பன் ஆஃப்டர் ஐலி தான். ஐலி பார்த்ததுக்கப்புறம் கூப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் மெமரி. ஸோ என்னோடய கரியரில் நான் பண்ண அத்தனையுமே சூட்கேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைப்பேன். நீங்க என்ன மெமரிஸ் உள்ள கூட்டி வைப்பீங்க? மெமரிஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதில் நான் கட்டின சேரீ அதெல்லாம் நான் கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா இன்றைக்கி லேடி கெட்டப்பு இல்லைன்னா புகழ யாருக்கும் தெரியாது. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு லேடி கெட்டப்பாக இருந்தது. ஒரு ஷேவிங் மிஷினு, ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட்டு, எங்கள் அம்மாவோட பாவாடை, இதை தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கி வைப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு சரி. வேறு யார்கிட்டே போய் நம்ம இப்போ போய் ஒரு பாவாடை ஜாக்கெட்லாம் நான் வாங்க போனால் அப்போ யாரும் கிடையாது, பேச்சுலர். நம்ம போயிட்டு யாருக்குன்னு போய் வாங்கினப்ப அது ஒரு கூச்சமாக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை குரோம்பேட்டில் போயிட்டு நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்து இது வேணும், என்ன சைஸ், என்ன ஏன் சைஸ் மாதிரியே கொடுங்கன்றேன். அவன் இல்லைங்க வாங்கிட்டு போயிட்டு அப்போ நாளைக்கு எனக்கு ரிட்டர்ன் இல்லைங்க, கரெக்டாக சொல்லுங்கள். இல்லைங்க ஏன் சைஸ் இல்லைங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறது, எனக்கு தான் வேணும். அப்போ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப இதாக எப்படி போய் கேட்குறது, எனக்கு ஜாக்கெட் வேணும் தம்பி, என்ன சைஸு, யார் சைஸில் அளவு இருக்குன்னா அளவு ஜாக்கெட்டு கொடுங்கன்றாங்க. நான் அளவு ஜாக்கெட் நான் என்ன பண்ணுவேன், இல்லைங்க என் அளவு மாதிரியே பண்ணுங்கன்றேன். எனக்கு அப்போது ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வச்சிட்டேன். எங்கள் அம்மாவோட ஜாக்கெட் எல்லாமே இது பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவோட எல்லாமே பிடிச்சிட்டு எங்கள் அம்மாவோட ஜாக்கெட்டு, எங்கள் அம்மாவோட பாவாடை, அம்மாவோட இது பாவாடை புடவை எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு அதில் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இப்போ பேசுகிறதுக்கும் என்னங்க என்ன பண்ணுறீங்க இப்படி பேசுவோம். அப்புறம் சரி இல்லை
நமக்கு ரெகுலராக லேடி கெட்டப் தான் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு யூனிக்காக மாற்றோம்னா, என்னங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு, அப்போ அந்த வாய்ஸ்க்கு நான் அதுக்கு த்ரோட் அது இங்கே இருந்து நான் எடுத்துகிட்டு வரணும். இந்த நரம்பெலாம் வலிக்கும். ஸோ அதை பண்ணோம். ஸோ ரைட், ஓகே. ஸோ அந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக புகழ இப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. லேடி கெட்டப்புன்றது ஒன்று நம்ம மறுபடியும் எப்போ எனக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நான் போடுவேன்னு தெரியல. பட் அந்த மெமரிஸ் உள்ள இருக்குன்னு ஆசைப்படுவேன். வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. நீங்க பெண்ணா பண்றப்ப என்ன நீங்க ரோல் மாடல் வச்சுங்க? அவங்க லேடிஸ் கேட்குறாங்க. அண்ணா நம்ம தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் நடிக்கும் போது அதில் உள்ள சில முக்கியமான டைலாக்ஸை எழுதி பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு. நம்மளால போய் டேக் லேட் ஆகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு ஒன்று நினைப்போம். அந்த டைலாக்ஸை இப்போ கூட தொடர்ந்து நம்ம டெய்லி காலையில் ஏதாவது ஒரு பயிற்சி மாதிரி அந்த எமோஷனை சொல்லி பார்க்குறது, அது ஒரு பழக்கம் உண்டு. அதில் பர்டிகுலராக அருவியிலேருந்து அதுக்கப்புறமா ஐலியா இருக்கட்டும், பைசனாக இருக்கட்டும், மாவீரனாக இருக்கட்டும், நல்ல படங்கள் அப்பப்போ வரும்பொழுது அந்த ரிலாக்ஸ் எனக்கு இப்பயும் பயங்கர மெமரிக்குள்ள இருக்கும். அது இன்னும் பொக்கிஷமாக அந்த மாதிரி பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அண்ணா வந்து ஒரு விஷயம் ஒன்று லைக் முன்னாடி சொல்லி என்கிட்ட சொன்னார், டெய்லி ஒரு திருக்குறள் நீ சொல்லிக்கிட்டே இரு, ஏன்னா நீ அப்போதான் டைலாக்லாம் கொஞ்சம் ஈஸியாக உனக்கு சொல்ல வரும். ஏன்னா அண்ணனுடைய வார்த்தை உச்சரிப்பு வந்து ரொம்ப அப்படியே பாயிண்டாக நம்ம இல்லை, அது உண்மை. அதான் திருக்குறள் தானே. நீங்கள் தமிழ் புக்கை நீங்கள் படிக்க 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 உங்களோட இப்போ சில வார்த்தைகள்லாம் நம்ம தப்பாக பேசிடும்ல. நீ படிக்க 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 அது எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா வந்து பெரம்பு வச்சுருப்பாங்க, படிக்க சொல்லுவாங்க அந்த பேப்பரை. நம்ம தமிழ் அதான் உச்சரிப்பு இருக்குல்ல. அம்மா இங்கே சென்றார்கள், வந்தார்கள், போனார்கள், இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு இது இல்லாமல் இருக்கும். அது நல்ல விஷயம். அது நானும் அவர்கிட்ட கவனிச்சிருக்கேன். நறுக்குன்னு இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே. ஸோ நல்ல விஷயம். எல்லாருமே அதை இப்போ குழந்தைங்களாம் இப்போ 3 வயசில் பேச்சு வரல, 4 வயசில் பேச்சு வரல அப்படின்லான்றாங்களே. அது என்னன்னா தாத்தா பாட்டிங்க கூட வளரணும், அந்த அனுபவம் இருக்கணும். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு. இப்போ நீங்க போனை தூக்கி கையில கொடுத்துட்டு விட்டுறீங்களே. வயசானவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பதில் பேசாட்டி பேசிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்றாங்க அப்பா நான் தனியா இருந்தா தான் நல்லா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. தனியா போய் நீ என்ன வாழ. நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டுல குழந்தைங்க அப்பா அம்மா ரொம்ப மரியாதை வாங்க போங்க அப்புறம் சீக்கிரம் நமக்கு அப்படின்னா தண்ணி எடுத்து வந்து கொடுப்போம். இப்போ இந்த தண்ணி கொடுத்துற இருக்கும்போது எப்படி கணவன் வாணி போன் தான், குழந்தைங்களுக்கு வாணி போன் தான், அவ்வளவுதான் வரும். பெரியவங்க இருக்கும்போது நம்ம குழந்தைகள் வந்துட்டு அம்மா அப்பா கூட வளரணுமா இல்ல தாத்தா பாட்டி கூட சேர்ந்து வளரணுமாங்கிறது ஒரு முக்கியமான. தாத்தா பாட்டி கூட வளர்றதா சரியான ஒரு. ஐயா என் பொண்ணுக்கு 2.5 வயசுங்க, 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. இதுவரையும் 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. ஸோ இதுவரையும் ஃபோன் கிடையாது பிள்ளைக்கு. நாங்கள் உள்ளே போகிறப்பே ஃபோனை வெளியில் வச்சு தான் போவோம். நாங்கள் விளாட்றப்ப கூட என் பாப்பா வந்து நான் கேம் இது விளாடுவேன். நான் விளாட்றப்ப எனக்கு லைவ் சேனல் இருக்குது. என் பாப்பாவை இது பண்ணுவாள், ஃபோன் பார்க்க மாட்டா. அப்பா அது என்ன இதுன்னா, அம்மா இது அப்பா இது பண்ணுறது, இது உனக்கு கிடையாது, ஃபோனே கிடையாது. என்ன சொல்லுவோம், அப்பா ரொம்ப நேரம் விளாட்டிங்க கண்ணு கருப்பாயிடும். ஏன்னா ஒரு நாள் அந்த இது கருப்பு இது பண்ணேன், அப்பா கருப்பாயிடும், அது பண்ணக்கூடாதுப்பா. குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரோமோ அதுதான். இப்போ நம்ம இங்கே நான் இப்போ காயத்ரி வாப்போன்னு பேசலாம், வீட்டில் அப்படி பேச மாட்டோம். அப்பா என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்கிறது விஷயம் இருக்குல்ல. இப்போ தாத்தா பாட்டிங்க சொல்லுவாங்களே, தங்க அதை எடுத்துருவாங்க, தங்க எடுத்து ஓ இப்படி தான் பேசணும். அது அப்படி வளர்ந்தால் மட்டும்தான் அந்த மரியாதையோடு வளருது. ஏன்னா இப்போ ஜென்ரேஷன் எல்லாம் மாறிட்டு வருது. இப்போ நம்ம இருக்கிறது ஓகே, நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துரும், நம்ம பிள்ளை சொல்லி கொடுத்துரும், நம்ம பிள்ளைக்கு பிள்ளை என்னவா நீங்கள் வளர போகிறீங்க தெரியும். ஒரே இன்டர்வியூல ஒரு நம்மளே எடுத்துக்கோ, ஒரு இந்த பிஹேவியர் ஒரு க்ளோஸ் வச்சுங்க. ஒரு நமக்கு அந்த ஒரு தூங்குறீங்களா? ஸோ அந்த ஒரு பிஹேவியர் இருக்கணும், ஒரு இது இருக்கணும். என்னடா ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்களே, ஒரு ஸ்டூலு போட்டு வரமே கொள்றோமே, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் ஜெயிச்சது ஃபேமிலியோடு இருக்கிறது தான் சிறந்த. ஆமா பட்டிமன்றம் போயிட்டு இருந்தது. சரி நான் I tell you something. Please. ஆக்சுவலி இப்போ மதனோட உச்சரிப்பு பத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட்ல எச்சரிப்பு மாதிரி பேசுறப்பே மதன் நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு சொல்ல வரேன் மதன். சரி தாங்க நீ சொல்லு. மதனோட உச்சரிப்பு we had beautiful memories at the time of Aili. மதன் சூப்பரா பாடுவாரு. ஆனா அந்த டாலண்ட பத்தி சொல்லிருக்கீங்களா மதன் நீங்க? சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, எந்த பாட்டு கேட்டாலும் அது அப்படியே ரவுண்டா உட்கார்ந்து மதன் பாட நாங்க எல்லாம் கேட்க ரசிக்க. நைட் ஷூட்ல எல்லாம் வந்து மதன் பாடுறத எங்களுக்கு எல்லாம் டாபிக். அவர் இல்ல உண்மையில எந்த பாட்டு உங்களுக்கு இந்த பாட்டு பாடுவாரு மதன், if I'm not wrong. இவங்க எல்லாரையும் பாட்டு பாடுன்னு இவரை கேட்பான், இவங்க மட்டும் நிப்பாட்டணும். இவன் ஏன்னா இவன் கத்துவான், தாங்க அதை பண்ணு ஊன்னு பண்ணு சொல்லல
இவங்க அந்த சவுண்டு கொடுத்தோன்னா பேக்கப்னே சொல்லுவார். சரி ரைட் சார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க என்ன Thank you. memories? இந்த என்னோட கதைகளை எழுதி ஒரு சூட்கேஸில் தொடர்ந்து ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த சூட்கேஸ் எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாரத்துலையாவது அப்படி ஒரு சூட்கேஸை போய் டெய்லி தொட்டுருவேன். வாரத்தில் ஒரு முறையாவது அந்த சூட்கேஸில் போய் என் கைப்பற்றும். எதையாவது கதை சம்மந்தமான இது சம்மந்தமான அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறதோ ஏதாவது நினைவுபடுத்தி பார்ப்பேன். அப்படி அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த கதையில் முக்கியமாக பிரதானமாக ஒரு 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 பொருளை மறைச்சு வைக்கிறான். அது என்ன பொருள்ன்றது படம் பார்க்கும்போது தெரியும். அது அப்போ வைக்கும்போது ஏன் சூட்கேஸ்னு வைக்கக்கூடாது? இன்றைக்கி ஓடிடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு தமிழில் தலைப்பு வைக்கிறத விட பொதுவாக ஒரு 4-5 லாங்குவேஜுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை எல்லா லாங்குவேஜுக்கும் தெரியும் சூட்கேஸ்ன்றது. இப்போ ஓடிடி பிஸ்னஸ் ஒரு 6-7 லாங்குவேஜ் போகுது இல்லையா? அப்போ காமனாக ஒரு பேரை வைப்போம் அப்படின்னும்போது சூட்கேஸ் அப்படின்னு இந்த தலைப்பு வச்சேன். அப்போது எகைன் நான் இந்த கதையில் வச்சுருக்கதான் சரி, திரும்ப அந்த கதைகளை இன்றைக்கும் நான் அந்த சூட்கேஸ்குள்ளே இருக்கேன். வாழ்க்கை முழுவதும் நான் இன்னும் எழுதுவதை நான் அந்த சூட்கேஸ்குள்ளே நான் வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த சூட்கேஸ் தலைப்பை முதல்ல சொன்னது சீமான் அண்ணன்ட்ட. அவர் என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிச்சார். தெருத்தில் வாழ்க்கையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, என்னடா படம் எடுக்கிறேன்னு என்னடா தலைப்பு வச்சிருக்க அப்படின்னு. நிறைய தலைப்பு வச்சுட்டே இருக்கேனே, சூட்கேஸ்னு வைக்கலாம் இருக்குன்னு. உடனே அவர் சொன்னார், தமிழில் தலைப்பு வைக்காத ஒரே வருத்தம் தானே அது, ஆனால் சூட்கேஸ்ன்ற தலைப்புக்குள்ள ஒரு என்னமோ இருக்கின்ற உடனடியாக ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக இது நல்லா இருக்கும்டா அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணார். அதை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க தலைப்பா, எங்கள் தலைப்பு சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள். உண்மைதான். அது தகுந்த மாதிரி இந்த போஸ்டர்ஸ் டிசைனுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏதோ சம்திங் அது ஓகே. சூட்கேஸ்க்குள்ள உங்கள் மெமரி அதை சொல்கிறேன். இல்லை எல்லாம் ரொம்ப சீரியஸாக சொன்னதால் நானும் சொல்கிறேன். என்னன்னா ஏன்னா நீங்கள் சூட்கேஸ் எடுத்துங்க, இவங்க கண்ணாடி போட்டு வச்சுக்கிறாங்க, நமக்கு மேலே ஒரு திருட்டு கேஸ் இருக்குது, அது என்ன பண்ணுறது, அதுக்காக சொல்கிறேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இந்த இயக்குனர் சிவகுமார் அப்படின்னு, ஸோ அவர் கூட அவர் பில்ல இறந்துட்டார். ஸோ அவர்லாடி இப்போ இங்கே நான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணும்போது எழுதின ஸ்கிரிப்ட்ஸ், அவர் கூட பேசின விஷயங்கள் தான் நினைவியாக நான் இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன். அதுதான் நான் ஓகே. ஸோ ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது என்ன நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதோ அதே நோக்கத்தோட போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்டில் சூட்கேஸ் படத்தோடைய டீம் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களையும் விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.